Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம 12th சமச்சீர் Polity Lesson 6 Administrative Machinery in India லெசனோட book back question and important terms பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து full and full about Indian administrative system. இப்போ இந்த லெசன்ஸ்க்கான ஒரு ஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உருவாகுது, அதுலேருந்து எவ்வளோ சப்டிவிஷன்ஸாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி சப்டிவைட் ஆகுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக மாறுது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து டிவிஷன் வந்து டிஸ்ட்ரிக்டாக மாறுது. வரஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து 4 சப்டிவிஷனாக மாறுது. என்னென்ன அப்படின்னா பிளாக், முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, சிட்டி கவுண்ட். வரஸ் முனிசிபாலிட்டி தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. என்னவா மாறுது அப்படின்னா வார்டு மாறுது. வரஸ் பிளாக் வந்து வில்லேஜ், தட் மீன் கிராம பஞ்சாயத்து. இந்த மாதிரி நிறையா சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த லெசனில். நம்ம வந்து இப்போ டேரெக்டாக புக் பேக் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்க்கலாம். First question, who appoints the members of All India Service? All India Serviceல மெம்பர்ஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து President appoints the members of All India Service. ஃபஸ்ட்டு All India Serviceனால் என்ன, அதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து All India Serviceல வந்து அண்டரில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமோட ஒரு யூனிக் ஃபீச்சர் தான் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து காமன் டு போத் ஸ்டேட் அண்ட் சென்டர். ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு அண்டரில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த 3 எக்ஸாம்ஸுமே வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம்ஸில் தான் அண்டரில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஷின், த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் விச் இஸ் கன்சர்ன் வித் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் அட் தி சென்டர். ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சி அப்படின்னா நம்ம சென்டர் தான் வந்து டினோட் பண்ணும். வேறு ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி போர்டு இருக்குது. வேறு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கமிஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு போர்டு இருக்கும், அவங்க தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி வந்து சென்டரில் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா வாஸ் கிரியேட்டட் த்ரூ பிரசிடென்ஷியல் ஆர்டினன்ஸ் இன் 1950. அப்போ தான் வந்து இந்த போர்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. Third one, the composition of Union Public Service Commission has been. ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் யார் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டிட்டர்மைன் பை தி பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டது. ஓகே, ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் யூபிஎஸ்சி? இப்போது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சி போர்டோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுக்கணும். சென்டரில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்கணும். டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு ஆல் இந்தியா அண்ட் சென்ட்ரல் சர்வீசஸ். இதான் அதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி போர்டு இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு அவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தராங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து சென்டருக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தரணும். Fifth one, members of UPSC can be removed from office before the expiry of their term. யூபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸோட டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வந்து ரிமூவ் பண்ணப்படுறாங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து அவங்க கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டைஸ்லேயும் வந்து கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏதாவது செல்ஃப் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூஸ்னால அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துறதுனால, மோசடி பண்ணுறதுனால வந்து அவங்கள வந்து நீக்கிடுவாங்க யூபிஎஸ்சியிலேருந்து. யார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா த பிரசிடென்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஆக்சுவலாக பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக. ஓகே, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, சிக்ஸ்த் ஒன், which one of the following has been wrongly listed on sixth one, which one of the following has been wrongly listed at an all India services? given optionல எது வந்து all India servicesல வந்து வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஐஏஎஸ் வரும், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வரும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வரும்னு பார்த்துருக்கோம். இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் பற்றி பார்த்ததில்லை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Seventh one,
which one of the following is not a statutory functions of the UPSC? என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி, டு ஆக்ட் அஸ் அ வாஷ்டாக் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல் வந்து யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் ஒன், 8th one, in India new all India services can be created. என்ன கேட்குறாங்க அப்படின்னா புதிய அனைத்து இந்தியா பணியை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னா கிரியேட்டட் பை பார்லிமெண்ட். இதுக்கான ஆப்ஷன் வந்து சி, நாடாளுமன்றத்தின் மூலமாக நம்ம வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 9th one, a member of State Public Service Commission can be removed on the ground of misbehavior only after the inquiry has been conducted by. என்ன கேட்குறாங்க அப்படின்னா யாருடைய விசாரணை அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா the Supreme Court of India. ஆப்ஷன் வந்து பி. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து நம்மளால் மிஸ்பிஹேவியர் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்பிஹேவியரில் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, 10th one, எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் அவுட் ஆஃப் த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர். என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் வந்து எப்படி வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகள் ஈடுபடுத்துவதன் மூலம். என்ன சொல்கிறாங்கன்னா பை கலெக்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ், அது மூலமாக தான் வந்து கண்டிஜென்சி ஃபண்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் ஒன், 11th one, which one of the following motion is related with union budget? என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த சட்ட முன்மொழி அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி, கட் மோஷன். 12th one, லோக்சபா பாசஸ் vote on account 2. என்ன கேட்குறாங்க அப்படின்னா மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார் எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக. ஆக்சுவலாக அது கரெக்டான ஆப்ஷன் வந்து சி, டு எனேபிள் த கவர்மெண்ட் டு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் ஒன், 13th question, which one of the following sets of bill is presented to the parliament along with the budget? ஆக்சுவலாக பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது எந்த பில் வந்து சேர்த்து வந்து பட்ஜெட் தாக்கலோட நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் வந்து தாக்கல் செய்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் சி, ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில். ஆக்சுவலாக பிசி ஒன்று தான், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 14th one, 14th questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸஸ் வந்து லே பண்ணுறாங்க. அந்த டேக்ஸஸை கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஷேரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஷேரிங்கை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி டிசைடிங் அத்தாரிட்டி என்ன அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஆப்ஷன் வந்து பி. Next one, 15th one, when an advance grant is made by the parliament pending regular passage of budget, it is called. அதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ, vote on account. 16th one, the parliament exercise control over finances through several methods. Which one of the following has been wrongly listed? ஆக்சுவலாக பார்லிமெண்ட் வந்து அவங்களோட ஃபினான்சஸை வந்து நிறையா மெத்தட்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் எந்த மெத்தட் வந்து இன்க்ளூடட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி, இட் சாங்ஷன்ஸ் த அமௌண்ட் ஸ்பெண்ட் அவுட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதிலிருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, 17th one, the Parliament of India generally holds 3 sessions. Which one of the following has been wrongly listed as a session of the Parliament? ஆக்சுவலாக வந்து பார்லிமெண்ட்டில் 3 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிவன் ஆப்ஷனில் எது வந்து பார்லிமெண்ட் செஷன்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ப்ரிங் செஷன். ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன் தான் வந்து 3 செஷன்ஸ் கண்டக்டட் பை பார்லிமெண்ட். வேறு ஸ்ப்ரிங் செஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ ஆட் மேன் அவுட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 18th one,
The Lok Sabha is superior to Rajya Sabha because என்ன கேட்குறாங்க அப்படின்னா மக்களவை வந்து மாநிலங்களவையை விட சுப்பீரியராக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வாட் இஸ் லோக்சபா, வாட் இஸ் ராஜ்யசபா எல்லாமே பார்த்துருக்கோம். லோக்சபா வந்து பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லோக்சபா அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் தி பட்ஜெட். மணி பில் வந்து ஸ்பீக்கர் தான் பாஸ் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி above reasons. Okay, 19th one, a joint public service commission for 2 or more states. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 2 or more ஸ்டேட்ஸை வந்து ஜாயின் பண்ணி உருவாக்கலாம். அது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா கேன் பி கான்ஸ்டியூட்டட் பை த பிரசிடென்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சேர்மேன் of the concerned state public service commission. என்ன சொல்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநில தேர்வாணையங்களின் தலைவர்கள் பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவர் வந்து உருவாக்கலாம். எது அப்படின்னா ஜாயிண்ட் சர்வீஸ் கமிஷன். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 20th question, when was the public service commission, a forerunner of union public service commission, was first of all set up in India? என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஃபோரனரான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ 1926 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட் ஒன், 21st, அசஷன் அண்ட் ரீசனிங். அசஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ரட்டரி தான் வந்து சீஃப் அட்வைசர் ஆஃப் தேர் மினிஸ்டர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். வேறஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ஒரு பாலிசி கொண்டு வரதுனாலும் சரி, செக்ரட்டரி தான் வந்து சீஃப் அட்வைசராக இருப்பாங்க. வேறஸ் ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி இஸ் த ஹெட் ஆஃப் த சிவில் சர்வீஸ். அவங்க ஹெட்டாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்களால அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷனும் கரெக்டாக, ரீசனும் கரெக்டாக, அசஷனும் கரெக்டாக. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 22nd question, மேட்ச் த ஃபாலோவிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ரட்டரிஸோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எந்தெந்த செக்ஷன்ஸ் அண்டரில் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அடிஷ்னல் செக்ரட்டரிங்கிறவங்க வந்து விங்கில் வருவாங்க, கம்ஸ் அண்டர் விங். வேறஸ் அண்டர் செக்ரட்டரி அப்படின்னா அவங்க பிரான்ச், டெபுட்டி செக்ரட்டரி அப்படின்னா வந்து டிவிஷன், செக்ரட்டரி அப்படின்னா டிபார்ட்மெண்ட். இதுக்கான ஆன்சர் வந்தால் 5423 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், 23rd, அசஷன். இந்தியா அடாப்டட் அ மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் 5-year பிளான். இந்தியா வந்து ஃபஸ்ட் 5-year பிளான் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 2015 வரைக்கும் தான் 5-year பிளான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 20 years பிளான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ரீசன், அதுக்கான ரீசன் பார்க்கலாம். இன் ஆல் த 5-year plans, the approach was to fix a goal and employ the bureaucracy to work towards the achieving that goal. ஆக்சுவலாக வந்து ரீசனும் கரெக்டு தான். இது பழைய கொஷின் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா போத் அசஷன் அண்ட் ரீசனிங் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போது நீங்கள் இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தா ஆக்சுவலாக வந்து 5-year பாலிசிங்கிறது வந்து ட்ராப் அவுட் ஆகி 20 years பிளான் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கீ கொடுக்குறாங்கன்னு தெரியல, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Assessment and reasoning are true and R is the correct explanation for A. Polity lesson 6 சமச்சி 12th கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியர்லி 23 கொஷின்ஸ் வந்து இந்த லெசனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லெசன் 7க்கானது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கைண்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். If you like this video, kindly share with your friends. I hope this video will be very useful for you. Thank you.